என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்காக பல வாசல்களை திறக்கப் போகிறார். நம்பிக்கையை இழந்து போகாதிருங்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள், என் குடும்பத்தில் இருக்கிற இந்த நபர் எத்தனை முறை ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டாலும் மனம் மாறவே இல்லையே, மனம் திரும்பவே இல்லையே என்று கவலை கொள்ளுகிறீர்கள். என் கணவர் ஆலயத்திற்கு வருகிறார், செய்தியெல்லாம் கேட்கிறார், ஆனால் வாழ்க்கையில் மாற்றமில்லை. என் பிள்ளைகள் தேவனை தேடுகிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் மாற்றமில்லை. என் மனைவி ஆலயத்திற்கு கூட வருகிறாள், ஆனால் வாழ்க்கையில் மாற்றமில்லை. இப்படியெல்லாம் யாரோ ஒரு நபர் மாற்றமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் எல்லாவற்றையும் திறக்கிற தேவன். அந்த மாற்றமில்லாத மக்களுடைய மனதை ஆண்டவர் திறப்பார். ஒரு வேத பகுதியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தார். இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு பெயர் பிலேயாம். அவனிடத்தில் ஆண்டவர் பலமுறை பேசினார். இஸ்ரவேலை சபிப்பது என்னுடைய விருப்பம் அல்ல, என் சித்தம் அல்ல, நீ போகாதே என்றார். ஆனால் பிலேயாம் பணத்தின் மேல் ஆசை கொண்டு போகிறான். ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்காமல் போகிறான். ஆண்டவர் அவனுக்காக பல காரியங்களை திறந்தார். இதற்கு முந்தின வசனங்களில் ஒரு காரியத்தை திறந்தார், வாசிக்கிறேன். வசனம் 28. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. ஆண்டவர் பிலேயாமின் கண்களை திறக்கும் முன்பதாக கழுதையின் வாயை திறக்கிறார். இது எப்படி? ஒரு கழுதை பேச முடியுமா? பேச முடியும். ஆண்டவர் திறந்தால் பேச முடியும். நீங்கள் எந்த நபர் தேவனால் தொடப்படவே முடியாது என்று நினைக்கிறீர்களோ அந்த நபரை சந்திக்க யாரோ ஒருவரை தேவன் நிச்சயமாய் அனுப்புவார். ஒரு அன்பான சகோதரி ஒருவர் இருக்கிறார்கள். அவர்கள் புறவினத்து மார்க்கத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆண்டவரை வைராக்கியமாய் பின்பற்றி இன்றைக்கு பல சபைகளுக்கு ஊழியக்காரியாய் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரு சாட்சி என்னை ஆச்சரியப்படுத்தியது. அவர்கள் புறவினத்து மார்க்கத்தில் இருக்கையில் மிகுந்த பக்தியுடையவர்களாய் ஒரு பூஜை அறையை ஒன்று வைத்து அங்கே பல படங்களை, பல தெய்வங்களை மாட்டி வைத்து அவர்கள் வழிபடுவார்களாம். ஒரு நாள் இவர்கள் இதை போல தன் தெய்வத்தை வழிபட்டு மந்திரம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறு குழந்தை வந்திருக்கிறது. அவள் அந்த பூஜை அறையில் இருக்கிற எல்லா படங்களையும் பார்த்து விட்டு திடீரென்று அழ ஆரம்பித்து விட்டாளாம். உடனே அவர்கள் கேட்டார்களாம், நீ ஏன் அழுகிறாய் என்று. இல்லை ஆண்டி, நீங்கள் எல்லா தெய்வத்துக்கும் நீங்கள் பூ போடலாம், எங்கள் ஏசப்பாவுக்கு பூ போடாதிருங்கள். எங்கள் ஏசப்பா உயிரோடு இருக்கிறார், அவர் மரித்து போகவில்லை, மரித்தார் ஆனால் உயிரோடு இருக்கிறார் என்று என் அம்மா சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் ஏசப்பாவுக்கு பூ போடாதிருங்கள் என்று சொல்லி அழுதாளாம். அவ்வளவுதான். அந்த வார்த்தை இந்த ஸ்திரீயின் உள்ளத்திற்குள் ஈட்டி போல பாய்ந்து சென்றது. ஒரு சிறு குழந்தை தன் ஆண்டவருக்கு பூ போடக்கூடாது, மாலை போடக்கூடாது, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறதே. அப்படியானால் இந்த இயேசு யார் என்று இயேசுவை தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். இவ்வளோ ஒரு நல்ல தேவன், ஒரு படித்த, ஒரு மேலான நிலைமையில் இருக்கிற ஒரு சகோதரியை சந்திக்க ஒரு சிறு குழந்தையை அனுப்பி அவருடைய கண்களை திறந்தார். அந்த நாள் அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் துவங்கியது. அதை அடுத்து இயேசுவை தேட ஆரம்பித்தார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். உபத்திரவங்கள், போராட்டங்கள் வந்தது. ஒரு நல்ல தேவ மனுஷனை திருமணம் செய்தார்கள். 2 பேருமாய் சபையை துவங்கினார்கள். சபைகளை நடத்தி இன்றைக்கு ஆண்டவர் நாமம் மகிமைக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இவர்களெல்லாம் மாற முடியாது, இந்த மனிதன் திருந்த மாட்டான், இந்த பெண் மாற மாட்டாள், இந்த என் பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றமே வராது என்று சொல்லுகிறீர்களா? கழுதையின் வாயை திறந்தவர், பிலேயாமின் கண்களை திறந்தவர் உங்கள் வாழ்க்கையிலே எந்த மனிதனை குறித்து போராடுகிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு வாசலை திறப்பார். ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி அனுக்கிரகம் செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உன்னதமான தேவனே, கழுதையின் வாயை திறந்தீர், பிலேயாமின் கண்களை திறந்தீர். நீர் வாசல்களை மாத்திரம் திறக்கிற தேவன் அல்ல, வாயையும் கண்ணையும் திறக்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற யார் யார் குடும்பத்தில் எல்லாம் ஆண்டவரே உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டுமோ, ஆண்டவரே கண்கள் திறக்கப்பட வேண்டுமோ, செவிகள் திறக்கப்பட வேண்டுமோ, ஆண்டவர் அந்த ஆத்மாவோடு இடைப்படும்படி எல்லாவற்றையும் திறந்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய கரம் கிரியை செய்யட்டும், ரட்சிப்பையும் மனமாற்றத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.